சொல்லிச்சு. இப்போல்லாம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வாங்குறது இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் முன்னொரு காலத்தில் அவர் நடித்த படம் எல்லாமே ஹையஸ்ட் கலெக்ஷன் தான். 3-4 தலைமுறையா சூப்பர் ஸ்டார்னா அவர் தாங்க. சூப்பர் ஸ்டார்னு பேர் சொன்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது நம்ம ரஜினிகாந்த் தான். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. 2D அனிமேஷன்லேருந்து 3D அனிமேஷன் வரைக்கும், VFXலேருந்து மோஷன் கேப்சர் வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் வந்து பார்த்தவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா சமீப காலமாக அவர் படங்கள்லாம் வந்து பெருசாக ஓடுறதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஆவரேஜாக தான் வந்து போயின்னு இருக்கு. ஸோ இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? ஏன் அவர் வந்து ஃபாலோ ஆனார்? ஒரு காலத்தில் ஓஹோடு இருந்த ஒரு இன்னைக்கு ஏன் அப்படி ஆயிட்டாரு அப்படின்றது தான் இந்த தெரியாம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டதுனால பல பேர் காண்டை காமர்ஸை கழுவி ஊற்றின்னு நினைக்கிறேன். இன்னுமே என்னன்னா நானும் ஒரு கழுகு தான். எப்படின்னா மிஸ்ஸஸ் கேகே வந்து காக்கா கழுகு ஃபைட் வரும்போது நானே பல வீடியோக்கெல்லாம் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன். கல்லுக்கு சூப்பர் ஸ்டார் ஃபேனா? எஸ், லேடி சூப்பர் ஸ்டார் ஃபேன் தானே நீ? அதில் அவங்க அன்னிக்கடியே சரியாக ஃபேனாக இருக்க முடியும். அன்னி வேற இது வேற. அக்கான்ற வார்த்தையை நம்ப முடியல. அன்னிக்கு போயிட்டோம். இல்லை அக்காவை தப்பாக வார்த்தையை மாற்றிட்டாங்க. அதான் அன்னின்னு நான் மாற்றிக்கிட்டேன். ஓகே சொல்ஜஸ், ஓரா பேசாம போயிடலாம். யார் லைக் பண்ணீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. ரைஸ் ஆஃப் ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவில் பல ஆக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவே வந்திருப்பாங்க, ஹீரோவே கொடிக்கிட்டு இருப்பாங்க. காலப்போக்கில் வந்து அப்பா கேரக்டரு அண்ணன் கேரக்டர் வச்சுட்டு காடாமல் போயிட்டு இருப்பாங்க. பட் நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்த காலத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பார். அதாவது எடுத்தவொடனே ஒரு ஹீரோ நடிக்கல, எடுத்தவொடனே வந்து ஒரு சின்ன சைடு கேரக்டர் வச்சிருந்திருப்பார். அதன் பிறகு ஒரு வில்லன் கேரக்டருமே நடிச்சிருந்திருப்பார். இந்த வில்லனாக நடித்து பணம் சக்கப்போடு போட்டதுனாலக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஹீரோட கிடச்சிருந்துருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்லாம் வந்து பயங்கரமாக அந்த ஸ்கின் டோனை வச்சு ஓரா பசங்க பண்ணிருப்பாங்க. ஓகேவா, கருப்பா இருக்கிறவங்க தான் வந்து நடிக்க கூடாது, கலரா இருக்கிறவங்க தான் ஹீரோ, கருப்பா இருக்கலாம் ஹீரோ இல்லை, அவன் வந்து வில்லனா இருப்பான், வில்லனுக்கு அடியாளா இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் வந்து பழகிட்டு இருந்துச்சு. இந்த ஜீதன் அப்பலே பார்த்துருப்பீங்க. சினிமாவில் ஹீரோனா வெள்ளையா இருந்தா தானே முடியும். ஸோ வந்து அந்த விஷயத்த வந்து உடைச்சி சாமானிய மக்களோட நிறமான இந்த டார்க் டோனில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ஒருத்தர் ஹீரோ இருக்காரு அப்படின்னும் போது பல பேர் கூட நினைச்சாங்க அப்படின்னா நம்மளாம் வந்து ஒருத்தர் இருக்காரு, நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தான் பல பேர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் வந்தார், அதுக்கப்புறம் தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்தார். கேப்டன் விட்டுருக்க மாட்டேன். சரியா சொன்னால் இவர் வந்து ஒரு நெப்பகிட்லாம் கிடையாது. முதல்ல வந்து கர்நாடகாவில் வந்து பஸ் கண்டக்டராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த டைம் வந்து என்னோட ஸ்டைலில் நல்லா இருக்குதுப்பா, அப்படி சினிமா இருக்குமா அப்படின்ட்டு கூடலாம் வந்து ஏற்றி விட்டாங்களாமா. ஏற்றி விட்டாங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொட்டியை தூக்கிட்டு அப்படியே சென்னை பக்கம் வந்திருக்காரு. ஏன்னா அப்போ வந்து சென்னை தான் வந்து மெயின், சினிமாவுக்கு மெயின் ஸ்பாட்டே சென்னை தான். பெரும்பாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்லாம் இங்கே தான் ஆரம்பிக்கும். பெரும்பாலும் ஷூஸ் இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து வந்து 10 பக்கம் போனாங்க, அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே அதான் இப்போ நடிகர் சங்கம் பேர்லாம் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கு, தமிழ் நடிகர் சங்கம் இல்லாமல் இருக்கிற காரணம் அதுதான். அவங்க ஊர்லாம் பேரை மாற்றிட்டாங்க. இல்லை மூட்டை நீ பேரை மாற்ற வேண்டியதானே, இன்னும் அப்படியே வச்சிருக்கேன், அப்டேட் ஆகாம இருக்கியப்பா. வாஸ் நீங்க சொல்றீங்கல்ல இன்னொருத்தரு தமிழ்நாடு சங்கம் இல்ல, இந்திய சங்கம் இல்ல, இந்திய நடிகர் சங்கம் சொல்லிட்டு இருக்காரு. வாஸ் ஹேட்டர் யார் யாரு? நார்த் இந்தியாவில் ஒன்று இருக்கிறது, தென்னிந்தியாவில் ஒன்று இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்திய நடிகர் சங்கமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அப்படிதான் வந்து சென்னைக்கு வந்திருப்பாரு. எடுத்தவனே வந்து ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, ஐயா நல்லா அடிப்பையா அப்படின்லாம் இல்லை. வந்தவனே சென்னையில் வந்து ஆக்டிங் ஸ்கூலில் சேர்ந்து ஆக்டிங் கற்றுக்கிட்டாரு. முறைப்படி பல பேருக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நான் ஸ்கேன் வந்ததுக்கப்புறம் எனக்கே தெரியும். அவளே எங்கள் அப்பா ஊட்டிக்கிட்டு இருந்தான். ஐயோ ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரஜினிகாந்த் தான். நீ அதை விட்டு எங்கெங்கயோ போய் யாரையோ பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஓகே, இப்படிதான் பல வருஷம் அப்பா என்னை ஏமாத்திட்டு இருந்தான். அவர் வந்து அப்படியே வட்டார்ப்பா அடிட்டு. இந்த வீடியோ எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்க போகுது, ஏன்னா அவர் கமல்ஹாசன் ஃபேன், எங்க அப்பா ரஜினி ஃபேன். மறுபடி ஆக்டிங் கற்றுக்கிட்டாரு. அங்கே இருந்தால் டாக்டர் பாலாச்சந்திரோட லிங்க் கிடச்சிது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆக்டிங் ஸ்கூல் பார்க்கும்போது இந்த படம் நடிக்கிறான்ப்பா உள்ள கூடுப்பா போடு அப்படின்ட்டு கூப்பிட்டு தான் வந்து இந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் வந்து சான்ஸ் கொடுத்தா சொல்லப்படுகிறது. அதான் வந்து இந்த கேட் தர சீன் இருக்கும், அதை அப்படியே வந்து ரிப்ளிகா பண்ணி பேடவில் வச்சுருப்பாங்க. தட்லாங்க சாங்க அப்படின்ற பாட்டில் கேட் தர சீன் அதான் ஃபஸ்ட்டு கேமராவில் ரஜினிகாந்த் அந்த சீன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து என்னதான் ஒரு சாதாரண ஆக்டர் வில்லன் கேரக்டர்னா கூட இவருக்குன்னு இங்கிலீஷ் வச்சுக்கிட்டாரு. அது ஸ்டைலாக போகிறது, ஸ்டைலாக
சிகரெட் பிடிக்கிறது, ஸ்டைலாக வந்து கண்ணாடி இது பண்ணுறதுன்ட்டு இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சு ஃபாலோ பண்ணாரு. இது பல பேருக்கு பிடிச்சிருந்து. என்னதான் ஒரு படத்தை வினா வச்சாலுமே பல பேர் ஹீரோவை ஃபாலோ பண்ணாமல் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களாமா. இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா போனா ஒரு கேட்கணும் படம் வந்திருக்கும். அந்த படத்தில் இவங்க டெக்னிக்காக வந்து ஃபஸ்ட்டிங் பிளான் போட்டு என்ன பண்ணா வழக்கமாக ரஜினிகாந்த் வில்லன் தானே அவரெல்லாம் போட்டுருவோம், சிவகுமார் வந்து ஹீரோவை போட்டுருவோம் அப்படிதான் பிளான் போட்டிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லை இப்படி வேண்டாம் மாற்றுவோம் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டாரை வந்து ஹீரோவாகவும் சிவகுமார் வந்து வில்லன் போட்டிருப்பாங்க அந்த படத்தில். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவரை வளர்ச்சி அப்படி மட்டும் வரல. இவருக்கு முன்னாடி ஜென்ரேஷன் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி. எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆயிட்டாரு, சிவாஜி தான் இருந்தார். அவர் நடித்த ஒரு படம் தான் வந்து நான் வாழ வைப்பேன்ற ஒரு படம். அந்த படத்தை டெக்னிக்கலாக ஹீரோ யாருன்னா நம்ம சிவாஜி கணேசன் தான். இவர் மேலே வந்து செகண்ட் ஹீரோ கூட இல்லை, சும்மா கெஸ்ட் ரோல் மாதிரி கேரக்டர் தான் வந்து நம்ம ரஜினிக்கு இருந்திருக்கும். ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்டன் கேமியமாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒரு பழைய ஜென்ரேஷன் தான் படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு பிளான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இல்லை என்ன பிரச்சனைனா ஆரம்பத்துலேருந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் தான் சிவாஜி கணேசன். பட் அவருக்கு வந்த கைத்தட்ட வர ரஜினிகாந்த் தான் வந்து பேரை கைத்தட்டி பார்க்கலாமா ரசிகராங்களாமா. இந்த மாதிரி சிவாஜி கணேசனை ஓவர்டேக் பண்ணியிருந்திருப்பார் அந்த படத்தில். ஸோ அதன் பிறகுதான் வந்து பல படம் வச்சிருந்திருப்பாரு. முதல்ல வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சேர்ந்துக்கிட்டு தான் பல படம் வச்சிருந்திருப்பார் WO சப்ஜெக்ட்ல. அதன் பிறகு சில மனக்கசப்புகள் சில பிரச்சனைலாம் அப்புறம் வந்து தனியாக பிரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சாங்க. தனியாக பிரிஞ்சு நடிச்சா நம்ம பெரியலாம் அப்படின்ட்டு வந்து ஆண்டு நினைச்சாரான்னு தெரியல. பட் தனியாக நடிச்சதுக்கு அப்புறம் பெரியலானது நம்ம சூப்பர் ஸ்டார் தான். பல ஜென்ரேஷன் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தான் நம்ம ரஜினிகாந்த். சரியா சொன்னோம்னா இன்னைக்கு தான் வந்து இந்த பேன் இண்டியா படம் 1000 கோடி வசூல் நீட்டு இருக்கானுங்க. முன்னொரு காலத்தில் மிகப்பெரிய பேன் இண்டியா படம் பெரிய பட்ஜெட் படம் பார்த்தீங்கன்னா வந்து எந்திரன் தான். எந்திரன் வந்து தமிழில் எந்திரன், இங்கில ரோபோட், தெலுங்கு ரோபோ நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பேர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. படம் பயங்கர சக்க கூட போட்டிருக்கோம், பயங்கரமாக கனெக்ஷன் இருந்திருக்கும் அந்த டைம். இதெல்லாம் யாரால அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் இருந்தா. ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தவர் தான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆரம்ப காலத்து படங்கள்லாம் இருக்கு இல்லையா, இட்டு படங்கள்லாம், அந்த படங்கள்லாம் வந்து பெரும்பாலும் ரீமேக் படங்கள்லாம் இருந்துச்சு. சேவா சொன்னால் இந்தியா டான் எடுப்பாங்க, இங்கே வந்து பில்லா, அங்கே வந்து தீவார் எடுப்பாங்க, இங்கே வந்து வார கட் பண்ணிட்டு தீ அது எடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரீமேக் படம்லாம் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் இருந்தால் நம்ம சூப்பர் ஸ்டாரோட படங்கள். அதன் பிறகு வந்து சில வெற்றி இயக்குனர்களாம் வந்து சேர்ந்தாங்க. நம்ம ஆண்டவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாலச்சந்தர், அப்போ கிரேசி மோகன்ட்டு அவரோட வட்டாரத்துக்குள்ள ஆளுங்கள்லாம் வச்சு பார்த்துட்டு இருப்பார். பட் சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டேரக்டருக்கு வந்து பேனர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பாரு. நிறைய இயக்குனர் கூட வந்து தொடர்ந்து பயணிச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி புது புது வாய்ப்பும் கொடுத்துருந்துருப்பாரு. சரியா சொல்லணும்னா பி வாசு இன்னைக்கு சந்திரன் வீட்டு எடுத்து காமெடியாக போயிருக்கலாம். பட் முன்னாடி காலத்தில் பணக்காரமான படங்கள்லாம் கொடுத்து இட்டு கொடுத்துருப்பாரு அந்த டைப். இதே மாதிரி KS ரவிக்குமார் இன்னைக்கு லிங்கா படம் எடுத்து காமெடியாக இருந்திருக்கலாம். பட் முன்னொரு காலத்தில் படையப்பா, முத்து, இது இல்லாமல் இவரு படம் தான் அதெல்லாம் வந்து பயங்கர ஹிட்டு. ஜப்பான்லாம் கூட முத்து ஃபேமஸுங்க தெரியுமா. நம்ம இங்கே தான் உட்காந்துட்டு டிராகன் பால் ஜி நருட்டோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் உட்காந்து முத்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரண்ணா வந்து இன்னைக்கு வந்து முத்தகத்தின படம் வச்சுக்கிட்டு அரண்மனை படத்தை 4 வாடகை பட்டு தைச்சிக்கிட்டு இருக்காரு. பட் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுந்தரண்ணா படம் தான் வந்து அருணாச்சலம். அந்த டைம் எடுக்கும் போது ஒரு வயசு ரொம்ப கம்மி. நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்த டேரக்டர்களே ரொம்ப வயசு கம்மியான இயக்குனர் நம்ம சுந்தரண்ணா தான். ஒரு சின்ன வயசு இயக்குனருக்கே வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார். அருணாச்சலம் படத்து மூலியமா 30 கோடி அந்த படம் தான். அதாவது ரிப்போர்ட்டராக வந்திருப்பாரு, கேமி வருவார் தெரியலையா, இப்போ ஓட்டிப்பார் தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பயங்கரமாக வந்து தன்னோட அடுத்த மூவி லைப்ரரியை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அனிமேஷன், ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்றது வேற, அனிமேஷன்றது வேற. அப்படி இருக்கும்பொழுது அனிமேஷன்லேயும் வந்து ஒரு காலத்தில் பச்சிருந்திருப்பார். என்ன பிரச்சனைனா காதலும் பதிக்கும் போதே வந்து தடம் பச்சின்னு போயிடுச்சு. அந்த மாதிரி பிரச்சனையா தவிர மற்றபடி வந்து இப்போ அனிமேஷன் எடுக்கிறது பெரிய விஷயம் தான். நீ சொல்லுங்க இந்த மாதிரி இவ்வளோ ஃபீல்டில் உட்காந்து வந்தது யார் நினைக்கிறீங்க? இத்தனை வருஷமா அது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஓகே இதெல்லாம் வந்து ரைஸ். பட் ஃபால் ஒன்று இருக்குது தெரியுமா, இப்போ அழகிற பிரச்சனை அதுதான் வந்து முக்கியம் பார்த்தாங்களோ. ஃபால் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஃபால்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடந்த 5 வருஷமாக தான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஃபால்னு விஷயம் இருக்குது. ஏன் ஃபால்னு சொல்கிறேன் அப்படின்னா முன்னே இருந்த சூப்பர் ஸ்டாரோட மாசுன்றது வேற. முன்னே சொன்னால் சில நேரங்களில் அவருக்கு வந்து ஃபால்ஸ்லாம் வரும், பிரச்சனைலாம் வரும். ஏன் சொல்லணும்னா ஒரு பாவப்படம் எடுத்துட்டு ஒரு பாவப்படம் எடுத்துட்டு அவர் தான் எடுத்துட்டு மிகப்பெரிய ஃபால் உட்காந்துட்டு இருந்தார். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் இவர் இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சந்திரமுகி அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருப்பாரு. அந்த டைம் தமிழ் சினிமா ரொம்ப நாள் ஓடின படம் அதுதான். கிட்டத்தட்ட எத்தனை 3 வருஷம் ஓடிச்சா, 700 days. அப்புறம் அப்படியே ஒரு ஷோ ஓட்டி 6 days மாற்றிட்டாங்க. ஸோ வந்து இந்த அளவு ஓடின படம் தான் சந்திரமுகி. இந்த மாதிரிலாம் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. நமக்கே தெரியுது, முடியல. தெரியா சொன்னோம் அப்படின்னா இப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா பல புது இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து அடுத்த படங்கள் நடிக்க வந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்காரு. புது இயக்குநர் படத்து தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கபாலி படம் எடுத்துக்கலாம். கபாலிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட வந்து ஆக்டிங் ஸ்டைல் வந்து வேற. அதாவது
என்னதான் வயசா இருந்தாலுமே ஒரு சின்ன வயசு ஆள் மாதிரி, ஒரு 30 வயசு ஆள் மாதிரி, ஒரு 20 வயசு ஆள் மாதிரி தான் நடிச்சுட்டு இருப்பாரு. ஆக பல மேக்கப்புகள் போடுவாங்க, டெய்லி அடிப்பாங்க. பட் கபால தான் ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல்ல அவர் வயசுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு இருப்பாரு. ஃபேமிலி பொண்ணு அப்படின்ட்டு அப்படியே ஜாங்கோ படம் தான். ஜாங்கடி பார்த்துல ரைட்டு பார்ப்போம். ஜாங்கோ படம் தான், ஆனால் அப்படியே கொஞ்சம் உல்ட்டா பண்ணி எடுத்துட்டாங்க. பட் ஜாங்காலுக்கு பெருசா படம் போல சொல்லிக்கிங்க. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வசூல் தான். பட் விமர்சன ரீதியாக வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். சரியா சொன்னால் அந்த டைம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ஆன்லைனில் வந்து படம் நல்லா இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அந்த டைம் தான். அந்த டைம் நல்லா இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். சரியா சொன்னால் இட்ஸ் பிரஸ் வந்திருக்காரு தெரியுமா, அவர் இந்த படத்தை மொக்கன்னு சொல்லிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது என்ன பண்ணாங்க, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் பேர் வந்து மலேசியாவில் தான் வீடியோ போட்டாங்க. நீ எப்படா சொல்லலாம், இந்த படம் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமாடா, உன்னை எப்படா சொல்லலாம் அப்படின்ட்டுலாம் வந்து ஆவேசம் பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு நம்ம ஃபோன் நம்ம கொடுத்துருப்பார் போல, அந்த ப்ரொமோஷனுக்கு போனை போட்டு நீ பிரசாந்த் இங்க வர வைடி அப்படின்னா பிரசாந்த் வந்திருக்காங்க. மனுஷன் கண்ணீர் மல்க வந்து வீடியோ போட்டிருப்பாரு. அதை தொடர்ந்து பல சர்ச்சைகள், பல திட்டுக்கள், பல வீடியோக்கள் என்ன பத்தி இது பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம். பட் ஒரு படம் தான் ஓகே, அடுத்த படங்கள் வரும்போது இவங்களும் வந்து அப்படியே போக விட்டாங்க. சரியா சொன்னா ஃபர்ஸ்ட் படம் கபாலி கொஞ்சம் விமர்சன ரீதியா இருந்தாலும் ஓகே, வசூல் ரீதியா பயங்கர ஹிட். அடுத்தது பார்த்தா காலா அதே கூட்டணி அதே மாதிரி எடுத்தாங்க. பட் ஆனா வந்து படம் அந்த அதே மாதிரி வசூல் கொடுக்கல, பெருசா அந்த படம் பெருசா போகல. மறுபடியும் விமர்சன ரீதியா பல பிரச்சனை உண்டாச்சு அந்த படம். படம் தான் இருக்கும், பட் விமர்சன ரீதியா வந்து பல பிரச்சனை உண்டாயிருந்திருக்கும். இதெல்லாம் வேணாம் சங்கர் கிட்டே போகலாம் அப்படின்ட்டு சங்கர் வச்சு எடுத்த படம் தான் வந்து 2.0 பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் எடுத்துட்டு இருந்தாங்க பல வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. படத்துக்கு வந்து பலூன்லாம் கட்டி ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. பட் படம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வசூல் பண்ணாலுமே விமர்சன ரீதியா அடி வாங்க ஆரம்பிச்சு அந்த படம். ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. ஸோ வந்து விமர்சனம் நல்லா இருந்து படமும் வசூல் அடிக்கிற மாதிரி ஒரு படம் வேணும்ட்டு சூப்பர் ஸ்டார் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பேட்டை வந்தது. பேட்டை பயம் ஹிட் ஆச்சு, படம்லாம் ஓடிச்சு. பட் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பச்சில மாட்டிச்சு. ஐயோ மீண்டுமா ஆக்சுவலி காலகாபாலாம் இல்லை, இது முன்னாடியே வந்து எந்திரன் படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்குன்னு ஆசைப்பட்டாரு. அதனால வந்து தன்னோட பழைய டேரக்டர்ஸ் வச்ச படம் ட்ரை பண்ணாரு. அதுதான் கேஸ் வைக்குமார். ராணான ஒரு படம் எடுக்க வேண்டியது, எடுக்க முடியல. ஐயா ஒரு படம் சரியாக போயிடுச்சு. அதை என்ன பண்ணாங்க, நான் அனிமேஷன் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அப்போ அனிமேஷன் பார்க்கும்போது தான் 7 சிங் மாதிரி மாட்டினார் தான் வந்து நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த். அதாவது ரஜினி பொண்ணு. இன்னைக்கு அவ்வளோப்படாதப்பா நான் வச்சு அனிமேஷன் படம் எடுக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அனிமேஷன் படம் எடுத்தாங்க. அனிமேஷன் படத்துக்கு வந்து கட்ட பிறகு படக்கிட்டு போயிடுச்சு. செகண்ட் படம் தான் எப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து இதுக்கு மேல 2024 ரிலீஸ் ஆன படம் தான் லால் சலாம். இதுக்கு முன்னாடி படம் ஜெயிலர். அவர் கஷ்டப்பட்டு வந்து ஜெயிலர்ல கம்பேக் கொடுத்திருந்தாலும் இந்த கம்பேக் எப்படிப்பா நீ கொடுக்கலாம், உன்னை போட்டு பொழக்கிற பாருட்டு நீ எப்ப கம்பேக் எடுக்கிறான், கம்பேக் எடுக்க கூடாது அப்படின்ட்டு கோ பேக் இந்தியன் மாதிரி கோ பேக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு படம் எடுத்தாங்க. அதான் லால் சலாம். ஆக்சுவலி இது ஒரு ரஜினி படமே இல்லை, இவங்க ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல வந்து அப்ப இந்த படம் ஓடுறதுக்கும் கேமியே வேணும்ப்பா, அப்ப தலையை மட்டும் காமிச்சிட்டு படம் வர பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பிளான் போட்டாங்க போல. இவரு பொண்ணு கேக்குதுன்ட்டு அதிசயம் அடிச்சு கொடுத்தாரு. இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து கேமியா குத்த படம்லாம் இல்ல, இது இவரு படம் தான் அப்படின்ற மாதிரி படத்தை ப்ரமோஷன் பண்ணாங்க. அப்படி இருந்தா படம் ஓடாம போயிடுச்சு, நக்கிட்டு போயிடுச்சு. சோலி முடிச்சு. இதெல்லாம் பரவாயில்றா, நமக்கு ஏறாக பார்த்தாடா பாவம். அந்த வருஷம் பிஜேபி போட்டு கொடுத்தா அது பிஜேபி வச்சு என்ன ஓட்டு வாட்டாங்க. ஜலாவி 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 இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணு ஒரு அடி, பெரிய பொண்ணு ஒரு அடி. தலைவரோட கரியர் காலி பண்றதுல 2 பேரும் போட்டு இருந்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவர் வந்து புதுவித யுக்திகள் யூஸ் பண்ணாரு. அதாவது இந்த புதுசா டேரக்டர் நம்பி போறதை விட ஆடி இட்டு கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அந்த டேரக்டரை வந்து பிடிச்சி பாடுக்கலாம் அப்படின்ட்டு. அதில் முக்கியமா குறிப்பா இவர் இருக்காரு இல்லையா, இவர் நடிச்ச படத்துல இட்டு கொடுத்த டேரக்டர் மட்டும்தான் அடுத்ததான் வேணும் அப்படின்ட்டு இவர் படத்துல ஒர்க் பண்ண எல்லா டேரக்டரையும் பிடிச்சி அடுத்த படத்துல புக் பண்ண ஆரம்பிச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டார். அதன்படிதான் வந்து தர்பார் எடுத்தாங்க. தர்பார் டர்பூர்னு ஓடாம போயிருச்சு. பாஸ் இவர் நடிச்ச படத்துல டேரக்டர் மட்டும் இல்ல, இன்னொருத்தரோட டேரக்டரையும் பிடிச்சி எடுத்தார் பாஸ். எடிட்டர் யார் அவரு, வேற யாரு, நம்ம சிவானந்தா. ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அதன்படி தான் இப்போ கூலி படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பொதுவாக இவரோட ஃபாலுக்கு வந்து இந்த காரணம் அந்த காரணம்ட்டு பொதுவாக சொன்னாலும் இவரோட ஃபாலுக்கு மெயின் காரணம் சொல்லப்படுறது பாலிடிக்ஸ் தான். பொதுவாக வந்து இவரோட ரசிகர்லாம் வந்து இவருக்கு பாலிடிக்ஸ் வரணும், பாலிடிக்ஸ் வாங்க அப்படின்ட்டு பல வருஷமாக கேட்டுட்டு இருப்பாங்க.
இவன் வந்து வர வேணாதான் கரெக்டாக வருவேன் அப்படி டிமி கொடுத்துட்டு இருந்தாரு. சரியா சொன்னா 2017 அந்த டைம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க போறேன், கட்சி ஆரம்பிக்க போறேன், அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு தேதி பின்ன அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அவரும் அறிவிப்பாருன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் பாலிடிக்ஸ் வைப்பான்னு நினைச்சிட்ட உடனே இவர் மேல வைக்கப்பட்ட பார்வைன்றது வேற தான் மாற ஆரம்பிச்சுது. நம்ம எல்லாருக்குமே வந்து ஆக்டர் சூப்பர் ஸ்டார் பிடிக்கும், பட் பொலிட்டிஷியன் பிடிக்குமா கேட்டீங்கன்னா அதான் சந்தேகமான ஒரு விஷயமே. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காம இருக்கும். வீடியோ பார்க்குற பல பேருக்கு வந்து பல அரசியல் கருத்து இருக்கும், சில பேருக்கு எதுக்கு ஒரு பார்ட்டியை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் வந்து எதிராக பாலிடிக்ஸ் பண்ணும்பொழுது சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கழுத்துக்கு விச ஆரம்பிச்சாங்க. இவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து எதிரோட பெட்ரோல் ஊத்துற மாதிரி இவரும் நடந்துக்கிட்டாரு. அது வந்து பயங்கர பேக் ஆச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. இது கரெக்டாக எங்கே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா பாலிடிக்ஸ்ல இல்ல, சினிமாவில் தான் பயங்கர அஃபெக்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அவர் பிடிச்சிருந்த ஃபேன்ஸுக்கும் பொதுஜனத்துக்குமே வந்து என்னப்பா இவரெல்லாம் பண்றாருன்ட்டு சில பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பல பேர் வந்து இவரோட அடுத்த ஜெனரேஷனான நம்ம தளபதி பக்கம் தாவ ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கலா வர அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொரோனா வர காலத்துல இல்லைங்க கொரோனா வந்துருச்சுங்க கட்சியை கலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கினதுனால பல பேர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சாங்க. ஏகப்பட்ட அங்கிள்ஸ் வந்து கண்ணீர் முழுக்க பேசுறத வந்து நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ பாவம். இந்த ஒரு விஷயம் தான் வந்து சினிமாவுக்கு மிகப்பெரிய டிராபேக்காக மாறிச்சு. அதன் பிறகுதான் அவரால் வந்து ஒரு ஹிட்டு கொடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. கடைசியாக வந்து இந்த சேட்டன் வந்தல்லே சேட்டச்சிக்கா வந்தல்லேன்ட்டு வேட்டையன் பாட்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. வேட்டையன் படம் ஓடணும்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. பட் வேட்டையன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கும் பெருசா இல்லை, படம் ஓடவும் இல்லை. அதே மாதிரி லால் சலாமும் ஓடல. 2024 நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து வெற்றி செய்யப்பட்ட இரா மாறிச்சு. என்ன மாதிரி எனக்கு 2024 வழங்கலையா, அது அவருக்கு வழங்கல. அதான் ஒரே ரத்தம். முதுகு வலிக்குது. ஒன்றும் இல்லைங்க, முட்டு முதுகு வலிக்குதுங்க. காலம் சூடத்துட்டு இருக்கேன் தான் முடியல. இதுக்கப்புறம் ரீசனாக படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூலியும் ஜெயிலர் 2 தான். இவரும் வந்து சில படம் அடிச்சுட்டு ஏதோ நடிப்பு நிறுத்திக்க போகிறேன், ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொன்னதாக வந்து நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதன்படி வந்து என்னோட என்ன அப்படின்னா கடைசியாக விட்டுட்டு போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய இட்டை கொடுத்துட்டு போவாருன்னு நம்புறேன். அது கொடுத்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஓகே, மிகப்பெரிய இட்டை கொடுத்துட்டு அதோட நிறுத்திக்கிறேன்னா நல்லா இருக்கும். அது வந்து கண்டிப்பாக கூலியாக இருக்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. காரணம் வந்து நம்ம லோக்கி அண்ணா படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி இருக்கும், அதாவது வசூல் 1000 கோடி வரும். தமிழ் சினிமான்னு முதல் 1000 கோடி இதுதான் அப்படின்லாம் சொல்றாங்க. நிஜமா இருந்துச்சுன்னா நல்லதுதான். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டாரோட இந்த ஃபால் நிலைமைக்கு என்ன நினைக்கிறதுக்கு அவசரம் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையே வந்து இவரோட ரைஸுக்கு அப்புறம் ஆவாரா, கூலி படம் ஆயிரம் ஓடுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவசரம் கமெண்ட் பண்ணுங்க. கூலி படம் ஒன்றும் ஆசைப்படுறீங்களோ அவங்களோட லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் அது கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு இவரோட ஃபாலுக்கு அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல அதை போய் தெரிவிங்க, நானும் போய் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.